ஓம் சாந்தி. நீரில் தாமரை யுகல்ஸ்கான பட்டி 24 நாள் பட்டியில இன்னைக்கு 23வது நாள் நம்ம பார்க்குறோம். இங்க யார் யாரு குடும்பஸ்தவர்கள் உட்கார்ந்துருக்கீங்க? கை உயர்த்துங்க. யார் யாரெல்லாம் இங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உட்கார்ந்துருக்கீங்க? யாரெல்லாம் கை உயர்த்தலையோ அதனால இவங்க குமார்ஸ் மற்றும் குமாரி, யார் யார் கை உயர்த்தலையோ அவங்க குமார் குமாரின்னு நினைச்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க திருமண பந்தத்துல இணைஞ்சவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு தேகதாரியையாவது ஆதாரமா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த குடும்பத்துல இருக்காங்க, குடும்பஸ்தனா இருக்காங்க. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்கிறது ஒவ்வொரு அந்த ஆத்மாவும் தான். யாராவது ஒரு தேகதாரியினுடைய ஆதாரத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால செக் பண்ணுங்க, நான் இல்லறவாசியா இல்ல குமார் குமாரியா? உலகத்துல இருக்கக்கூடிய இல்லறவாசிகள் அபிஷியல் இல்லறவாசிகள். இங்க என்ன இருக்கு? குமார் குமாரிகள் தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கை போல நடந்துட்டு இருக்கு. யுகல் ரூபத்துல இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு உங்களையே கேளுங்க, நான் யாரு? நேத்து கிளாஸ்ல தயாரிப்பு நடந்துட்டு இருந்தது. ஒரு வார்த்தை வந்தது, கும்ஷுதா. அதனால ஷாதி ஷூதா மற்றும் கும்ஷுதா ரெண்டுக்கும் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் கிடையாது. கும்ஷுதானா உலகத்துல தொலைஞ்சு போனவன், ஷாதி ஷுதானா தன் குடும்பத்துக்குள்ள தொலைஞ்சு போனவன். அப்போ தொலைஞ்சு போனவன் மாயையினுடைய இருண்ட தெருக்கல்ல சிக்கிட்டு இருக்கான், சேத்துல சதுப்பு நிலத்துல சிக்கி இருக்கான். மேலும் எவ்வளவு வெளியே வர முயற்சிக்கிறானோ அவ்வளோ என்ன ஆகுது, இன்னும் சிக்கிக்கிட்டே போறான். இப்போ சுயம் பகவான் வந்திருக்காரு, அந்த மாயையினுடைய இரண்ட தெருக்கல்ல இருந்து வெளியே எடுத்து ஒளியினுடைய நகரத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பல வருஷம் சாக்கார் முறையினுடைய கேள்வி பதில் சுயம் பகவான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு. நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க பல வருஷங்களா சாக்கார் முறையில பதில் இருந்தது. என்னவெல்லாம் நம்ம சுயம் பகவான் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு. அதனால இப்போ உயர்ந்த பதவி அடையணும். ஒரு குமார்னா எத்தனை பிராமணர்கள்? ஒரு குமார்னா 700 பிராமணர்கள், ஒரு குமாரினா 100 பிராமணர்கள். அப்போ ஒரு குடும்பஸ்தன்னா, மேலும் ஒரு இல்லறவாசினா எத்தனை பிராமணர்கள்? 1000 பிராமணர்கள். குமாரி 100க்கு சமம், குமார் 700க்கு சமம். ஆனா இல்லறவாசி 1000க்கு சமம். அப்படின்னா எனக்கு நினைவுல இருக்கா நான் எத்தனை பிராமணர்களுக்கு சமம்னு செக் பண்ணுங்க. உண்மையில நான் 700 குமார்னா நான் 700 பிராமணர்களுக்கு சமமா இல்லையா? உலகத்துல என்ன நடக்குது? பிராமணர்கள் ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஏதாவது டச் ஆயிடுச்சுன்னா, எங்கிருந்தோ யாரோ வந்துட்டு இருக்காங்க, ஏதாவது டச் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறாங்க? நேரா குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க. நம்ம நாள் முழுசும் திருஷ்டியில, சொற்கள், சங்கல்பங்கள்ல எத்தனை முறை தவறான விஷயங்களை டச் பண்றோம்? குளிக்கிறோமா? திருஷ்டியால ஏதாவது தவறா பார்த்துட்டோம், உடனே நம்ம குளிக்கிறோமா? ஆனா உடனே நம்ம குளிக்கணும். அதாவது திருஷ்டியினுடைய குளியல் செய்யணும், உடல் குளியல் கிடையாது. திருஷ்டியில தவறா நீங்க ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா திருஷ்டியினுடைய குளியல், அதாவது பகவானின் முன் அமர்ந்து என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட இருந்து திருஷ்டி எடுக்கணும். இதுதான் திருஷ்டியினுடைய ஸ்நானம். அப்படின்னா இன்னைக்கு முதல் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறா பார்த்தா உடனே என்ன பண்ணணும்? திருஷ்டியினுடைய குளியல் செய்யணும். மற்ற வேலைங்கள்லாம் அப்புறம். முதல்ல என்ன பண்ணணும்? குளிக்கணும். நம்ம சொற்களால ஏதாவது தவறா பேசிட்டா என்ன பண்ணணும்? சொற்களினுடைய அந்த ஸ்நானம் பண்ணணும், சொற்களினுடைய அந்த குளியல். அதாவது பகவானுடைய மகா வாக்கியங்களை படிச்சு கேட்கணும். ஏதாவது தவறா பேசிட்டோம், முதல்ல முரளியை எடுங்க, முரளி படிங்க. மேலும் யாருக்காவது அதை கேட்கிற மாதிரி நீங்க படிக்கணும். சங்கல்பத்தால ஏதாவது தவறா நினைச்சிட்டா என்ன பண்ணணும்? சங்கல்பத்தினுடைய குளியல் பண்ணணும், சங்கல்பங்களால குளிக்கணும். அதாவது சிறந்த சங்கல்பங்களை உருவாக்கணும். அப்படின்னா இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? காலை மாலை 2 வேளை மட்டும் குளிக்க கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணணும்? குளியல் பண்ணணும். எத்தனை முறை தவறான விஷயத்த நம்ம டச் பண்றோமோ, டச் ஆகுதோ அவ்வளோ முறை நம்ம குளிக்கணும். ஏன்னா நான் என்ன ஆகணும்? நான் தாமரையா மாறணும், அன்டச்.
எதுவும் என்ன டச் பண்ணக்கூடாது. தண்ணீரும் இல்ல, சேரும் இல்ல. நான் அந்த சேத்துல இருந்து வெளியே வரணும். நேத்து தாமரை பத்தி முழு ஸ்டடி நான் படிச்சுட்டு இருந்தேன். தாமரையில இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். வெளி உலகத்துல தாமரையை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல அவங்க தாமரையினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பிரிச்சுவலா தாமரைனா என்ன, ஆன்மீக ரீதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுல 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் விஷயம் என்னன்னா, தாமரை ஒரு பூ மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை வாழும் கலை. தாமரை எதற்கான சின்னம்? பவித்திரத்துக்கான சின்னம். மேலும் அது யாருக்காக காட்டப்பட்டிருக்கு? இல்லறவாசிகளுக்காக. சேத்துல இருக்கு, சேத்துல வளர்றது, ஆனா அதனால பாதிக்கப்படாம இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, தாமரை தினமும் காலையில மலருது, திரும்ப மாலையில என்ன பண்ணுது? க்ளோஸ் ஆயிடுது. இது எதுக்கான சின்னம்? தொடர்ச்சிக்கானது. மேலும் என்னன்னா, இந்த ப்ராசஸ் தினமும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலும் மலரும், ஒவ்வொரு நாள் மாலையிலும் என்னாகும்? மூடும். திரும்ப புதிய நாள், புதிய ஆரம்பம் தான். அப்படின்னா இது புதிய ஆரம்பத்திற்கான ஒரு சின்னம், புதிய தொடக்கத்திற்கான சின்னம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு டெட்லைன் உருவாக்குங்க. இதுவரைக்கும் நான் எவ்வளவு சேத்துல இருந்தேனோ, இதுக்கப்புறம் ஒரு புதிய ஆரம்பம் நான் பண்ணணும். நான் மறுபடியும் என்ன ஆகணும்? இப்போ நான் மறுபடியும் தாமரை ஆகணும். அப்போ இந்த டைமிங், நீங்க எந்த டைமிங்ல இந்த கிளாஸ் கேக்குறீங்களோ அந்த டைமிங்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நான் தாமரை ஆகணும். இன்னையில இருந்து இந்த உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அப்போ கர்மேந்திரியங்களால எதுவும் அப்படிப்பட்டது நடக்கக்கூடாது. அது என்னுடைய விகர்மத்தினுடைய வகைக்குள்ள வரக்கூடாது. நான் செய்யற செயல்கள் தேகத்தை பார்த்தாலும் தேகத்தினுடைய அந்த கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். அதே முரளில பாபா சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் தாமரை மலரோட சேர்த்து சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் ஃபுல் ஸ்டாப். மேலும் இன்னைக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கணும்? தாமரை மலர் ஆசனதாரியா நான் மாறணும். நான் ஞானத்துல வந்தப்போ எத்தனை பேரை பார்த்தேன், அவங்க கூடவே குமார் வாழ்க்கையில இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம், ஒரு குடும்ப, அதாவது ஒரு இல்லறவாசி 1000 பிராமணர்கள் அப்படின்னு. அதனால அவங்க பார்த்தாங்க குமார் குமாரி 800, மொத்தம் குமார் குமாரி சேர்ந்தா 700 குமார், அதாவது ஒரு குமார் 700 பிராமணர்களுக்கு சமம், ஒரு குமாரி 100 பிராமணர்களுக்கு சமம். அப்போ மொத்தம் 800 ஆயிடுது இல்லையா? 800 ஆகுறாங்க இல்லறவாசிகள். அப்போ அதுவும் இல்லாம பாருங்க, இல்லறவாசிகளுக்கு 200 லாபம் கிடைக்குது. அதனால இவங்க அதே ஆத்மாக்கள் தான். அவங்க அன்புக்காக தாகமா இருந்தாங்க. மேலும் பகவான் கிட்ட இருந்து அன்பு எடுக்காம இங்கும் அங்கும் அன்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அன்புனா உங்களை உயர்த்துறது. நீங்க கீழே விழுறீங்கன்னா அது அன்பு இல்லை, அது வேற விஷயம். அது அன்பினுடைய ரூபத்தினுடைய வாசனைகள் தான். அன்பு எப்பவுமே என்ன பண்ணும்? ஒருத்தங்களை உயர்த்தி தான் காட்டும். நீங்க கீழே விழுகிறீங்கன்னா நிறுத்தி செக் பண்ணுங்க, உண்மையில இது அன்பா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா. ஒரு பொண்ணு ஒரு கடைக்கு போறா, ஒரு கார்டு கேக்குறா, எனக்கு ஒரு அப்படிப்பட்ட கார்டு வேணும். அதுல எழுதப்பட்டிருக்கு, நான் உங்களை உண்மையான அன்பு செய்கிறேன், நீங்களே என்னுடைய எல்லாமும், நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. கடைக்காரர் கார்டை எடுக்கிறப்போ ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவர் நினைக்கிறான், இப்படிப்பட்ட ஆத்மாக்களும் கலியுகத்துல இருக்கிறாங்களா, இவ்வளோ அன்பு செய்யறாங்களா. அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு சொல்றா, இப்படிப்பட்ட 10 கார்டு இன்னும் எடுத்துட்டு வாங்க. இதுதான் அன்பு. ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த மெசேஜ் உங்க கூட எத்தனை பேருக்கு போயிருக்கு அது உங்களுக்கே தெரியாது. அப்படின்னா இன்னைக்கு யார சந்திக்க வந்திருக்காங்க? புதிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தந்தை தன்னுடைய சுற்றி உள்ள ஒரு புதிய வாழ்க்கை தாரணை செஞ்ச குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்காரு. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. புதிய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தந்தை புதிய வாழ்க்கையை தாரணை செய்யற குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய யுகத்தை உருவாக்குறதுக்காக. இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஏன் கிடைச்சது? புதிய யுகத்தை உருவாக்குறதுக்கு. இந்த புதிய வாழ்க்கை இப்படி வீணாக்க கூடாது. பிக்னிக், பார்ட்டி, இந்த மாதிரி வாழ்க்கை செல்லக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் என்னவா இருக்கணும்? புதிய யுகத்தை உருவாக்கணும். இன்னைக்கு முதல் சங்கல்பம் பண்ணுங்க, என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் புதிய யுகத்தை உருவாக்க வேண்டும். இப்போ இது
2008 31 முரளி, புதிய வருஷத்தினுடைய முரளி. இந்த முரளியினுடைய தீம் என்னன்னா சஃபல் கரோ மற்றும் சஃபல்தா மூரத் பனோ. அதாவது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்க, வெற்றி மூர்த்தியா மாறுங்க. இந்த முரளியில பாபா சொன்னாரு, இந்த புதிய வருஷத்துல லட்சியம் என்ன வைக்கணும், இந்த புதிய வருஷத்துல லட்சியம் என்ன வைக்கணும், தந்தை சமானமா சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகணும். தந்தைக்கு சமமாவும் இருக்கணும், சம்பூர்ணமாவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபாலோ ஃபாதர். அப்போ தந்தைய ஃபாலோ பண்ணணும். நான் யாரோ ஃபாலோ பண்றேன், அவர் என்ன செஞ்சாரு, நான் அதைவே செய்யணும். முழுசா நம்ம காப்பி பண்ணணும் அவர்கிட்ட இருந்து. அப்பா எப்படி இருந்தாரோ, பாபா என்ன ஃபாலோ பண்ணாரோ, அவருடைய நேரம், சுவாசம், சக்தி, கஜானா, ஒவ்வொரு செகண்டும் சிவ் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணாரு. அப்போ என்னென்ன அர்ப்பணம் பண்ணாரு, நேரம், சுவாசம், கஜானா, சக்தி. அப்போ ஒவ்வொரு கணமும் என்ன பண்ணணும், நம்மளும் அர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும், நேரத்தை அர்ப்பணம் பண்ணா என்ன ஆகும், எதிர்காலத்துல முழு ராஜ்ய அதிகாரி ஆகலாம். சுவாசத்தை அர்ப்பணம் பண்ணா என்ன ஆகும், எப்பவும் ஆரோக்கியமா இருப்போம், எப்பவும் எந்த நோயும் வராது. கஜானாவை அர்ப்பணம் பண்ணா, பாபா இந்த முரளியில கஜானான்னு என்ன சொல்றாரு, ஞானம். பாபா இந்த முரளியில கஜானான்னு சொல்றது ஞானத்தை தான். அப்ப அந்த ஞானம்னா என்ன, புரிதல். ஞானத்தை நம்ம அர்ப்பணம் பண்ணா என்ன ஆகும், அதாவது நம்ம எல்லாமே வேலை இல்லாம மாறிடுவோம். இப்போ எவ்வளோ நம்ம கிட்ட கேக்குறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, பிளானிங் பண்றதுன்னு, அந்த எல்லா வேலையும் நம்முடைய முழுமையா முடிவடைய போகுது. அப்படின்னா இப்போ எவ்வளோ ஞானத்தினுடைய கஜானா நம்ம அர்ப்பணம் பண்றோமோ அவ்வளோ என்ன ஆகும், அந்த வேலை பார்க்குற வேலை இருக்காது நமக்கு. அதுக்கப்புறம் சக்திகளை அர்ப்பணம் பண்ணா முழு ராஜ்யத்திலையும் சக்தி வாய்ந்தவனா நான் இருப்பேன். மேலும் எந்த சக்தியினுடைய குறையும் இருக்காது. அப்போ பாடி கார்ட்ஸ் தேவையில்லை. அப்போ ஃபைனலா நான் என்ன பண்ணணும், அர்ப்பணம் பண்ணனா எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணணும். அர்ப்பணம் பண்ணிட்டேன்னா நான் தான் எல்லாத்தையுமே ஜெயிச்சவனா மாறிடுறேன் இல்லையா. அப்போ இந்த அவ்யக்த முரளியில பாபா என்ன சொல்றாரு, 2 விஷயம் சொல்றாரு. எதுதான் நம்ம சஃபல் பண்ணணும், சஃபல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாபாவை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ ஃபாதர், பாபா என்னென்ன செஞ்சாரோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணணும். எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது அதுல. அப்போ 2வது விஷயம் இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, ஸ்வமானம் அப்படிங்கிற சீட்ல செட் ஆகிடணும். பொசிஷன், ஆப்போசிஷன். நம்ம எப்போ ஸ்வமானம் அப்படிங்கிற சீட்ல அந்த பொசிஷன்ல செட் ஆயிடுறோமோ அப்போ நமக்கு ஆப்போசிஷன் எதுவும் இருக்காது, அதாவது எதிர்ப்பு எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ ஸ்வமான் என்ன பண்ணணும், ஸ்வமான்னா என்ன, சோமான், அதாவது தந்தையினுடைய மகிமை எதுவோ அதுதான் என்னுடைய மகிமை. எப்போவாது எனக்கு ஏதாவது ஸ்வமான் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அப்பாவினுடைய மகிமைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் என்னுடைய நினைவுல நான் கொண்டுட்டு வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அப்போசிஷன் இருக்காது. அப்போ மிகப்பெரிய அப்போசிஷன் ஏன் வருது, இன்னைக்கு முரளியில படி பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த முரளியில பாபா சொல்றாரு, நீங்க இதை செய்றீங்க அதனால அப்போசிஷன் வருது, நீங்க கோபம் படுறீங்க அதனால அப்போசிஷன் வருது. அப்படின்னா இந்த வருஷம் ஒரு லட்சியம் நம்ம வைக்கணும், எனக்கு கோபம் வரக்கூடாது, நான் கோபம் அற்றவனா மாறணும். குழந்தைங்க சொல்றாங்க எவ்வளோ அப்போசிஷன் இருக்கு அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, தனியா பிரம்மா என்ன பண்ணாரு, எத்தனை எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணாரு. அந்த சமயத்துல சொல்வாங்க, இவர் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தேடி வராங்க. அப்போ பிரம்மா பாபா சொல்றதை யாரும் ஏத்துக்கல, நிறைய பேர் கோவப்பட்டாங்க, அவருக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க. ஆனா பாபா தனியா சிவ பாபாவினுடைய உதவியால எல்லாமே சமாளிச்சாரு. அப்போ ஏத்துக்கல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே தேடி வராங்க ஒரு விஷயத்தால மட்டும், என்னது, நான் ஸ்வமானத்துல இருக்கணும். அப்படின்னா இன்னைக்குல இருந்து ஒவ்வொரு நாளினுடைய ஸ்வமானத்தை நம்ம எடுக்கணும். 3வது என்ன, மனம், சொல், செயல் நீங்க gift கொடுக்கணும். பாபா முரளியில சொல்றாரு, புதிய யுகம் வரப்போகுது, அதனால புதிய உலகத்துக்கான கிஃப்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ புதிய உலகத்தினுடைய கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
மனசால என்ன கொடுக்கணும்? சக்திகளினுடைய gift கொடுக்கணும். வார்த்தையில ஞானத்தினுடைய gift கொடுக்கணும். மூன்றாவது செயல்ல குணங்களினுடைய தானம் கொடுக்கணும். இந்த தானம் எப்ப கொடுப்போம்? இந்த gift எப்ப கொடுப்போம்னா, என்னுடைய ஒவ்வொரு ஆத்மாவின்படியும் என்ன இருக்கும்? சுப பாவனை, சுப விருப்பம். இந்த முரளியில பாபா சொல்றாரு, நான் எப்பவுமே ஒருபோதும் இதை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களால gift கொடுக்க முடியாது. கோபத்தை நான் மாத்திக்க மாட்டேன், சுமான் பயிற்சி செய்ய மாட்டேன்னா இந்த gift நம்மளால கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் இங்க எதுக்காக வருது? மாற்றத்துக்காக தான் வருது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஆத்மா கண்டிப்பா மாறும். ஒரு சின்ன தீப்பொறி மட்டும்தான் வேணும். கவிஞர் காளிதாஸ் இருக்காரு இல்லையா, எந்த மரத்துல உட்கார்ந்து இருந்தாரோ அதை என்ன செஞ்சாரு? அதே மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. ஒரு தீப்பொறி எழுந்துச்சு. திரும்ப என்னானது? அதாவது மகா மூர்கனிலிருந்து மகா கவியா மாறிட்டார் காளிதாஸ். திரும்ப அவர் என்ன நம்ம சொல்றோம்? சமஸ்கிருதத்தினுடைய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவிஞர் காளிதாஸுக்கான ஒரு டைட்டில் என்னன்னா சமஸ்கிருதத்தினுடைய ஷேக்ஸ்பியர். ஒரு தீப்பொறி மட்டும்தான் தேவை. ராம் சரித் மானஸ் அதை யார் எழுதுனா, அவருக்கும் என்ன இருந்தது? அவருடைய மனைவி கிட்ட எவ்வளோ சக்தி இருந்தது. ஒரு வார்த்தை குத்திட்டே இருந்தது அவருக்கு. ஒரு தீப்பொறி எழுந்தது. அதனால என்ன ஆனாரு? அப்படியே முழு சேஞ்ச் ஆயிட்டாரு. மனைவி குத்தி காமிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சக்தியினால ஒரே ஒரு தீப்பொறி தான் இருந்தது. அப்படியே டோட்டலா மாறிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக என்ன பண்ணணும்? சுப பாவனை வைக்கணும், சுப விருப்பம் வைக்கணும். இவர் மாறவே மாட்டாரு அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த ஆத்மா மாறிதான் ஆகணும். இது கன்ஃபார்மான ஒரு விஷயம். அதனால ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுப பாவனை வைங்க, சுப விருப்பம் வைங்க. நல்லது. ஓம் சாந்தி.